ஆ. பிரிஞ்சிடுறாங்க. சேர்ந்து ஆடப்படுறாங்களா? எப்படி 1 தலாக் விட்டா, 2 தலாக் விட்டா, 3 தலாக் விட்டா? ஆ? சரி. 3 தலாக் அதாவது நம்ம முதல்ல தலாக் மிஸ்யூஸ் பண்றோம். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி தனக்கு பிடிக்கலன்னு சொன்னா, ஒரு தலாக் விட்டுட்டோம். அந்த ஒரு தலாக் விட்ட பிறகு 3 மாசம் அவருக்கு அவகாசம். நல்ல ஒரு சட்டத்த 3 மாசம் அவகாசம். 3 மாசத்துக்குள்ள எந்த நிபந்தனை இல்லாம மீண்டும் அவளை மனைவியாக எடுத்துக்கலாம். 3 மாசம் கடந்து போச்சுன்னா, எக்ஸ்பைர்ட் ஆயிடும். புரியுதுங்களா? முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். மறுபடியும் 2 பேர் சேர்ந்து வாழணும்னாக்கா, நிக்காஹ ரினியூல் பண்ணுவோம். ஆனா 3 தலாக் முடிச்சு பிரிஞ்சுட்டாங்கன்னாக்கா, இன்னொருத்தன் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு, அவனுக்கு அது பிடிக்கலாம்னு விட்டா, மீண்டும் 2 பேர் சேர்ந்து வாழ விரும்பினா, என்ன செய்யலாம்? சேர்ந்து வாழலாம். அதனால தேவையில்லாம சிக்கல உருவாக்காம ஒண்ணு பிடிக்கலையா, அத விட்டுடுங்க. 3 மாசம் விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா நிக்கா என்ன செய்யும்? வல் முத்தல்லகாத் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுசிஹின்ன ஸலாஸத குரு அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடியது. தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாதங்கள் காத்திருக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன ஆட்டோமேட்டிக் நிக்காஹ் கேன்சல் ஆயிடும். அதற்கு பிறகு பிள்ளை இருக்கிறாங்க, கல்யாணம் பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும். பிள்ளைய கல்யாணம் பண்ணும்போது வாப்பா யாருன்னு கேட்பாங்க. சேர்ந்து வாழலாம்னு நினைச்சாங்கன்னாக்க, ஒண்ணும் இல்ல ரினியூல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 3 தலாக் விட்டீங்கன்னா பெரிய சிக்கல். அதனால 3 தலாக் விடுறதே இல்ல. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்த எடுப்பிலேயே என்ன செய்வாங்க? தலாக் கொண்டு போனீங்கன்னாக்கா, முத்தலாக்ன்னு எழுதி கையில குடுத்துடுறாங்க. பெரிய சிக்கலுங்க அது. தலாக்குடைய சிஸ்டத்த புரியாத காரணத்தினால தான் இவ்வளவு சிக்கல் நாமளா வந்து மாட்டிக்கிறோம். இஸ்லாம் ஒரு கஷ்டத்த குடுக்கல. சிம்பிளா ஹேண்டில் பண்ணலாம். ஒரு பிடிக்கலையா? ஒரு தலாக் கொடுங்க. பேசாம இருந்துருங்க 3 மாசம் வரைக்கும். அது மட்டும் இல்ல. என்ன தெரியுமா சொல்லி இஸ்லாமு? 1 தலாக்கு, 2 தலாக் விடப்பட்ட பெண், கணவனுடைய வீட்ல தான் இருக்கணும். கணவன் வீட்ட விட்டு வெளியே போகக்கூடாது. லா யஹ்ருஜ்ன மின் புயூத்திஹின்ன. அந்த அவர்கள் லா துஹ்ரிஜுஹுன்ன மின் புயூத்திஹின்ன வலா யஹ்ருஜ்ன. அந்த பெண்களை நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றாதீர்கள். அந்த பெண்களை அவர்களுடைய வீட்ல இருந்து இஸ்லாம் என்ன சொல்லுது? வீடு கணவன் வீடு தான். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? அந்த பெண்ணுக்குடைய வீடுன்னு சொல்லுது. அந்த பெண்களை அவர்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றாதீர்கள். அவர்களும் வெளியேறக்கூடாது. நீங்களும் வெளியே தள்ளக்கூடாது. அவங்களும் வெளியே போகணும். ஏன் இஸ்லாம் சொல்லுது? இப்ப வெளியே போயிட்டேன்னு வச்சுங்களேன், கோபம் கணவனுக்கு அதிகமாகும். போய் தொலைஞ்சிரு. இனி வீட்டுக்கு வராத. வந்தா கால அப்படிதான் சொல்லுவான். இதுதானே? கோபம் அதிகரிக்குமா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? ஒரு தலாக் விடப்பட்ட பெண்ணு தன்னுடைய கணவனுடைய வீட்டுல தான் இருக்கணும். கணவன் வீட்டுல எப்படி இருக்கணும்? தன்னை அலங்கரிச்சு நல்லா இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மீண்டும் மனமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியம் அந்த சூழல் உருவாக்கணும். இவ போயிட்டான்னா கோபம் இன்னும் அதிகமாகும் எனக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது? அவளை வீட்டை விட்டு வெளியேத்தாதீங்க. அவளா வெளியே போகக்கூடாது. எப்ப வெளியேத்தலாம்? அவர் 1ஆம் நம்பர் பஜாரா இருக்கணும். பேசினாலும் பச்சை பச்சையா பேசுறா, தாங்க முடியலன்னாக்கா, அந்த மாரி சில விதிவிலக்கு இருக்கு. அது அல்லாமல் என்ன செய்யக்கூடாது? அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது. இவ்வளவு ஏன் இணக்கமா மீண்டும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் என்ன செய்யுது? கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு முயற்சி மேற்கொள்ளுது. அது புரிஞ்சிக்காம என்ன செய்றாங்கன்னாக்கா, எடுத்த எடுப்பு 3 தலாக்கு, முத்தலாக்குன்னு அப்படி போயிட்டு கடைசியில அரசாங்கமே தலையிடக்கூடிய நிலை வந்து போச்சு. வந்துச்சா இல்லையா? முத்தலாக் கூட தூக்கி உள்ள போடுன்னாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்ல. இஸ்லாம் சொல்லவே இல்ல. சில மக்கள் தலாக்குடைய விஷயத்துல தவறுதலாக கையாண்ட காரணத்தினால இவ்வளவு சிக்கல் வந்து போச்சு. இஸ்லாமிய சட்டங்கள பொறுத்த ரொம்ப தெளிவான சட்டங்கள்.